பெண் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நீதிக்காக வஞ்சனைக்கு அஞ்சிடும், வஞ்சகருக்கு அஞ்சிடும், நெஞ்சில் கிடந்த போதும் நீதி கேட்க அஞ்சிடும். இந்த அரங்கிலே இன்றைக்கு உண்ணும் உணவு மிகப்பெரிய அரசியலாக மாறி இருக்கிறது குறித்து விவாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை அரசியலாக்க வேண்டும் என்று ஆக்க வேண்டாம் என்று மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள் விடுத்திருந்தாலும் கூட இதை அரசியலாக்கி சாத்வி பிரசாத் போன்ற பெண் எம்எல்ஏக்கள், பெண் எம்பிக்கள் பெரிய சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை உருவாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க எனது உணவு எனது உரிமை என்கிற மாதிரியான ஒரு பிரச்சனையை எழுப்புவதாக இந்த உத்தரப்பிரதேசத்தில் நடந்த இக்லா குடும்பத்தினருக்கு நேர்ந்த கொடுமை மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த குடும்பத்திலே ஒருவருக்கு அரசு வேலையும் 20 லட்சம் ரூபாய் தரப்படும் என்று உத்தரப்பிரதேச அரசு அறிவித்திருக்கிறது. இன்றைக்கு பீகாரிலே தேர்தல் நெருங்கி வருகிற இந்த நிலையில் வெவ்வேறு கட்சிகளும் பல்வேறு விதமான இந்த மாட்டுக்கறி உண்ணுவதை பற்றி அரசியல் தேர்தல் வங்கியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே கூட முந்தைய அதிமுக ஆட்சி காலத்திலே கோவில்களில் உயிர் பலி கூடாது என்று ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டது. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. பின்னால் அதுவெல்லாம் மிகப்பெரிய ஓட்டு வங்கி இழப்பீடு ஆகும் என்று தெரிந்து வாபஸ் பெறப்பட்டது. ஆக இங்கு புனிதம் மதம் என்பதெல்லாம் தாண்டி ஓட்டு வங்கி என்பதை குறிவைத்ததாகத்தான் எல்லா விஷயங்களும் இருக்கிறது. இன்றைக்கு ஃபுட் பாலிடிக்ஸ் இது உலகத்திலேயே இன்றைக்கு இந்தியாவில்தான் கால்நடைகள் அதிகமாக இருக்கிறது. இந்த 50 கோடியை தாண்டுகிற இந்த கால்நடைகளில் குறைந்த அளவிலேயே விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. மற்றவையெல்லாம் வெளிநாட்டுகளுக்கு அழகு பொருள்கள் செய்வதற்காகவும் காலணிகள் செய்வதற்காகவும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஒரு விவசாயி தன்னுடைய குடும்பத்திலே ஒரு மூத்த வயதானவர்களை வைத்து காப்பாற்ற முடியாத நிலைமையில் இன்றைக்கு பல முதியோர் இல்லங்கள் தோன்றியிருக்கிற நேரத்தில் ஒரு கால்நடைகளை அதனுடைய பயன்பாடுகள் முடிந்த பின்னால் வைத்து காப்பாற்றுகிற தன்மை இல்லாமல் போகிறது. ஆகவே இந்த தடை என்பது, அதாவது கால்நடைகளை கொள்வதற்கான தடை என்பது இயலாதாக இருக்கிறது. இன்றைக்கு இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளாதார விஷயமாகத்தான் இது இருக்கிறது. இன்றைக்கும் சட்டபூர்வமாக இல்லாமல் அனுமதிக்கப்படாத கால்நடைகள் 32,000 கூடங்களில் அறுக்கப்படுகிறது. 3,200 மாடு வெட்டும் கூடங்களுக்கு அரசே அனுமதி வழங்கியிருக்கிறது. தோல் பதனிடும் தொழிற்சாலைகள் 1,400ம், தோல் பொருட்களை தயாரிக்கும் சிறு நிறுவனங்கள் லட்சக்கணக்கிலும் இங்கு இருக்கின்றன. இதில் தமிழ்நாட்டின் பங்கு அதிகமானது. தோல்துறையில் மட்டும் 25 லட்சம் மக்கள், இந்திய மக்கள் வாழ்கின்றனர். அதிலே குறிப்பாக பெண்கள் இந்த தொழிலிலே அதிகமாக ஈடுபட்டிருக்கின்றனர். இவர்களுடைய வாழ்வாதாரமெல்லாம் பாதிக்கப்படும் என்பதையெல்லாம் கருத்தில் கொண்டு சொல்கிறார்கள். இதில் புனிதம் என்பதும் பொருளாதாரம் என்பதும் வெவ்வேறு முரண்பட்ட கோணத்திலே இருக்கிறது. இது குறித்து நம்மோடு இன்றைக்கு விவாதிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியிலிருந்து இதயத்துல்லா அவர்கள் வந்திருக்க. வணக்கம். அகில இந்திய மாதர் சம்மேளனத்துடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த சுசியா தோழர் வந்திருக்க. வணக்கம். திராவிடர் கழகத்தை சேர்ந்த தமிழ் சாக்ரட்டிஸ். இது புனிதமாக பொருளாதாரமாக என்கிற ஒரு சர்ச்சை தான் இருக்கிறது. சாப்பிட்றது சாப்பிடாதுங்கிறத தவிர, ஏன்னா உங்களுக்கு தெரியும், கம்யூனிசத்திலே யூட்டிலிட்டி வேல்யூ, அந்த பயன்பாட்டு அடிப்படையில் தான் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும் என்கிறது. ஆக இது மதம் சார்ந்த அந்த விஷயமாக பார்க்கப்பட வேண்டியதில்லை. இந்த பொருளாதாரம் என்கிறது இது வாழ்வியலாக இருக்குது. இந்த வாழ்வியலில் இவ்வளவு பேர் இதனுடைய நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் இவர்களால் பாதிக்கப்படுவார்கள். இப்படி சொல்கிற நம்முடைய மத்திய அரசே கூட இங்கிருந்து சீனாவுக்கு அதிகபட்ச அளவிலே நம்முடைய கால்நடைகளுடைய தோல்களை ஏற்றுமதி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இந்த முரண்பட்ட நிலை இருக்கிறது. நீங்கள் சொன்ன இப்போ காங்கிரஸ் கட்சியிலே அகிம்சையைத்தான் காந்திஜி சொன்ன அகிம்சை தான் சொன்னோம். ஆனால் வருடத்திற்கு ஆண்டு பட்ஜெட்டில் இராணுவத்திற்கான செலவு தான் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆக இந்த வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிற வள்ளலால் விஷயங்களெல்லாம் ஆன்மீகத்திற்கு பொருத்தமாக இருக்குமோ தவிர அரசியலுக்கு பொருந்தாது என்கிற மாதிரி தான் நிலைப்பாடுகள் ஒவ்வொரு கட்சியிலும் இருந்தது. இந்திரா காந்தி அம்மையாரே இருக்கும்போது கூட 23 மாநிலங்களை, 29 மாநிலங்களை, 24 மாநிலங்களுக்கு கடிதம் எழுதுகிறார். இந்த தடை சட்டத்தை நீங்கள் கட்டாயப்படுத்த வேண்டும், அதை அமுல்படுத்தி ஒரு தீர்வு காட்ட வேண்டும் என்று. ஆனால் அது நடக்கவில்லை. பொதுவாக இந்த மாதிரியான நடைமுறைகள்
இந்த உணவு என்பது ஒரு மதம் சார்ந்த கலாச்சாரமா அல்ல பொருளாதாரம் சார்ந்த கலாச்சாரமா? நேருவே சொல்கிறார், பண்டிதரே சொல்கிறார், ஏழை இந்திய இஸ்லாமியர்களுடைய எளிய உணவாக இன்றைக்கு மாட்டுக்கறி கிடைக்கிறது, அதனால் அதை நம்ம வந்து தடை பண்ணக்கூடாதுன்னு நேருஜி சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் வந்து அதை தடை பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. அந்த கால்நடை பசுவதை தடை சட்டத்தை கொண்டு வருகிறார். இப்படி முரண்பட்ட ஒரே குடும்பத்தை சேர்ந்த 2 பேருக்குள்ளேயோ ஒரே கட்சியை சேர்ந்த 2 பேருக்குள்ளேயோ இப்படி முரண்பட்ட விஷயங்களே வந்துட்டு இருக்கு. அப்படி அல்ல. இப்போ நீங்கள் சொல்லும்போது நேரு சொன்னதாக இஸ்லாமியர்கள் சாப்பிடுகிறார்கள்னு, இந்தியாவில் இஸ்லாமியர்களை விட அதிகமாக சாப்பிடக்கூடியது தாழ்த்தப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களிலே மிகவும் பின்தங்கியவர்களும். இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 70 விழுக்காடு மக்கள் இறைச்சி சாப்பிடுகிறார்கள். சரி, நம்பர் 1. அதில் 50 விழுக்காடு மக்கள் மாட்டு இறைச்சியை சாப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மீதி 10% மக்கள் வீட்டில் பெண்கள் சமைக்க மாட்டாங்க, வெளியில் ஆண்கள் போய் சாப்பிடுவாங்க. அப்போ பெரும்பான்மை என்று எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு பெரும்பாலும் சாப்பிடக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். 2வது, அரசியலமைப்பு சட்டத்தில் இது அண்ணல் அம்பேத்கரை மீறி இது எழுதப்பட்டது. அது ஜென்ரலாக எப்படி அனைவருக்கும் கல்வின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்தியாவில் அனைவருக்கும் கல்வி கிடைக்கல, சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதுன்னு இந்தியாவில் சொல்றாங்க. இன்னைக்கு இருக்கு மனு தர்மம், அந்த காலத்து மனு தர்மம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதாவது சாதி பேதங்களை உருவாக்குறது கூடாதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சாதி பேதங்கள் இருக்கு. இன்னும் சாதாரண மக்கள் அர்ச்சராக முடியாத ஒரு நிலையில இருக்கு. இது ஒரு புறம். இது மாதிரி தான் பசு வதை கூடாது. நல்லா புரிந்து கொள்ளணும், பசு வதை கூடாது. இன்றைக்கு இந்தியாவில் 80% இந்து மக்கள் தான் ஆடு மாடுகளை வளர்க்கிறார்கள். அதை நீங்க யோசிக்கணும். 180% தான். பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் கூட அதிகம் இதை வளர்ப்பதில்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய அந்த பசுவுடைய அல்லது மாட்டுடைய காலம் முடிந்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி அவர்களுக்கு பராமரிக்க முடியாது. அப்ப அந்த இதுவரை மத்திய அரசு நீங்க சொல்லக்கூடிய இந்திரா காந்தியா இருக்கட்டும் அல்லது இன்னைக்கு இருக்கிற பாஜகவா இருக்கட்டும், வாஜ்பாயா இருக்கட்டும், மோடியா இருக்கட்டும், வாங்க எல்லாருக்கும் நாங்க பசு வயசாச்சுன்னா நாங்க இத்தனை ஆயிரம் ரூபாய் கொடுத்து உங்கள்கிட்ட வாங்கிக்கிறோம் சொல்லி அதை வந்து சட்டம் என்ன, இதுவும் சட்டம், பசுவை பாதுகாக்கணும் இல்லையா, அதையும் செய்வதில்லை. அதுக்காண்டி இன்னைக்கு மோடி ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டோ ராஜ்நாத் சிங் ஒரு திட்டத்தை எடுத்துக்கிட்டு நாங்க பசுவதை கூடாதுன்னு சொன்னா பரவாயில்லை. இது வதை அல்ல. வயதான காலத்திலே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான விவசாயிகள், இதுவும் குறிப்பாக யாதவ சமூகம் உள்ளிட்ட பல சமூகங்கள் இந்த பிரச்சனையில அவர்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். வயசான பின்னால ஒரு 10,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாட்டை விற்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். அப்ப கூடுதலா 5,000 போட்டு இன்னொரு மாடை உங்களால வாங்க முடியும், அல்லது 2 கன்றுகள் வாங்க முடியும். இப்ப இந்த 10,000 ரூபாய் அரசாங்கம் கொடுக்க போறது கிடையாது. அப்ப நஷ்டம் யாருக்கு? இது ஒன்றும் இந்தியாவில் வெறும் முஸ்லீம், இன்னைக்கு நான்லாம் இருக்கேன் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை, முஸ்லீம்கள்ல எல்லாரும் மாட்டுக்கறி சாப்பிடுவதில்லை. அதே மாதிரி வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் உலகம் முழுக்க இன்னைக்கு அதிகமா விரும்புவது. நான் கியூபாவுக்கு போயிருந்தேன். அங்கே எது அதிகமான விலைன்னு சொன்னா பீஃப் அதிகமான விலை. அதனால மாட்டுக்கறி என்பது உலகம் முழுக்கும் அதிகமாக விரும்பி உண்ணக்கூடிய உணவு. இந்தியாவில் மேல் ஜாதியில் இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடியவர்கள் மாட்டுக்கறி சாப்பிடுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய மேல் ஜாதியை சார்ந்தவர்கள் மீன் சாப்பிடுகிறார்கள். கேட்டால் அது கடல் வாழை என்று சொல்கிறார்கள். அதனால இது மத சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. மக்களிடம் ஓட்டுகளை பொறுக்குவதற்காக அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு முதியவர் அவர் சந்தேகத்தின் பேரில் அவர் மாட்டுக்கறி சாப்பிட்டார் என்று அடித்துக் கொள்வதும், நல்லா யோசனை பண்ணுங்க, அவரை போய் நீங்க அடித்துக் கொள்வது என்பது எவ்வளவு பெரிய கொடுமையான செயல். இன்னைக்கு உலகம் முழுக்கும் போயிருச்சுன்னு அருண் ஜேட்லி வருத்தப்படுறாரு. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அசிங்கம் நேர்ந்துவிட்டோன்னு வேற யாரும் இல்லை, மத்திய அமைச்சர். அதுக்கு சந்தோஷம், அதை வந்து சந்தோஷமா எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள். ஆசம் கான் சொல்றாரு, ஐநா சபையில கொண்டு போய் வைக்கணும். இந்தியாவில் ஒரு அரசாங்கமே இருந்து கொண்டு, அதாவது ஸ்டேட் ஸ்பான்சர்டு டெரரிசம் சொல்ற மாதிரி ஒரு அரசாங்கமே இந்த மாதிரி சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் என்று ஆசம் கான் சொல்லும் போது அதை வந்து எதுக்குறாங்க. பிரச்சனை என்னன்னு சொன்னா, இன்றைக்கு இது மதம் சார்ந்தது அல்ல. மதம் சார்ந்தது என்றால் இன்னைக்கு இந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆயிரக்கணக்கான பசுக்களும் ஆயிரக்கணக்கான எருமைகளும் கொல்லப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. இதுல வந்து எந்த விதமான பீகாரில உள்ள தேர்தலுக்கு இந்து மக்கள் இல்ல பெரும்பான்மையாளர்களை இந்த இந்துத்துவா மூலம் அவர்களை அந்த சிறுபான்மை பெரும்பான்மையை அப்புறப்படுத்துவது மட்டுமல்ல, இந்து மக்களுக்குடைய ஒரு பிளவை ஏற்படுத்துவதற்கு இதே ஒரு காரணமாக காமிச்சது. உண்மை என்ன தெரியுதுன்னா, நேற்று சுஷில் குமார் மோடி என்ன சொல்றாரு, நாங்கள் பீகாரில் ஆட்சிக்கு வந்தால்
இந்த மாட்டுக்கறியை பேன் பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் உள்ள சம்பவம் நீங்க யோசிச்சு பார்க்கணும். இங்கே அடித்து கொள்வோம் நாங்க அப்படின்னு சொல்றத அங்கே ஒரு தவறான சமீட்சையை சுசில்குமார் மோடி காமிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரியும் சொன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஓட்டுகளை பெறுவதற்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பிரச்சாரம் மட்டும் இல்ல, கந்தமால்ல பல கன்னியாஸ்திரிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், பஜ்ரங் தளத்தை சார்ந்தவர் பிடிக்கப்பட்டார்கள், ஸ்டெயின்ஸ் பாதிரியார், இந்த பாதிரியார் எரித்து கொலை செய்யப்பட்டார், மனிதர்கள் எரித்து கொலை செய்யப்படுறார்கள். அது எவ்வளவு கொடுமையிலும் கொடுமைனா அதை பற்றி அன்னைக்கு அதுவும் அதே RSS குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதை விட மிக மோசமான விஷயம், ஒரு இதுல ஹரியானாவில் ஒரு செத்து போன எருமை மாட்டினுடைய தோலை உரித்த 6 தலித் இளைஞர்களுடைய அவர்களை கொன்று அவருடைய தோலை உரித்தது இந்த நாட்டில் தான் நடந்துச்சு. இது மத வெறியா எது என்று நாம பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு கட்சி, பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சி என்ற பேரிலே ஆட்சிக்கு இன்றைக்கு மக்களுக்கு இடையிலே கிளர்ச்சியை உருவாக்கக்கூடிய, அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கிறது. இது உலகம் முழுக்கும் இது அசிங்கப்பட்டு போயிருக்கிறது என்று அருண் ஜேட்லி சொல்கிறார். இந்த மாதிரி இருந்தா இந்தியாவுக்கு மேலும் மேலும் தலைகுனிவு ஏற்படும். ஆக இது சமயம் சார்ந்ததல்ல, பெரும்பாலான இந்து மக்களுக்கு நன்றாக தெரியும். உதாரணமாக இப்ப முஸ்லிம்கள் பண்ணி சாப்பிட மாட்டார்கள், அதுக்காண்டி அரபு நாடுகள்லயோ மற்ற நாடுகள்லயோ வெளிநாட்டு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் அவங்களுக்கு கிடைக்குது. இப்ப அதுக்காக வேண்டி யாராவது நீங்க பன்றியை கொல்லக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல, அவங்கவுங்க மதத்தை சார்ந்து அவங்கவுங்க அதை இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி இந்து மதத்துல பசு புனிதம் தான் இல்லைன்னு சொல்ல, எருமையும் யமனுக்கு வாகனம் தான், காளை சிவபெருமானுக்கு வாகனம் தான். சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய பாம்புகளை கொல்லக்கூடாது, அடித்தவர்களை நாங்கள் அடிப்போம், அவர்களுடைய தோலை உரிப்போம் சொன்னா இந்த நாட்டில் எத்தனை பேருடைய தோல் இல்லாம போயிருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. இல்ல நீங்க அம்பேத்கர் சொன்ன மாதிரி தான், ஆடுகளைத்தான் பலியிடுகிறார்கள் கோயிலில், யாரும் சிங்கங்களை பலியிடுவது. ஆகவே நீங்கள் சிங்கங்களாக இருங்கள் என்று சொன்னார். அந்த ஆடுகள் தான் பெருகிட்டு வருது. நீங்க 50 கோடி மாடுகள் இருக்குன்னீங்க, ஏற்கனவே சுதந்திர இந்தியாவில் 30 கோடி மாடு இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு மாடுகள் அறுக்கப்பட்டும் கூட 50 கோடி மாடுகள் இருக்கிறது, லட்சக்கணக்கான ஆடுகள் அறுக்கப்படுகிறது, கூடிக்கொண்டேதான் ஆடுகள் போகிறது. கோழிகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு கோழிகள் அறுக்க, அதுவும் உயிர் தானே. அப்ப இந்த உயிரினங்கள் அறுக்கப்பட்டும் கூட அவைகள் எல்லாம் பெருகின்றன. இது இயற்கையினுடைய சமன்பாடு. அதாவது பிராமண விலாஸ் என்பதை ஒரு காலத்திலே இருந்தது தமிழகத்திலே. அந்த போர்டுகள்லாம் நீக்கப்பட்டு இன்றைக்கு பெரியாரினுடைய போராட்டம் இருந்தது. அதெல்லாம் இந்த பெரியாருடைய கொள்கைகள் இந்தியா முழுக்க பரவி விட்டது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்குது. இதில் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, என்ன நினைக்கிறீங்க? பிஜேபி போன்ற ஆட்சியாளர்கள் என்ன செய்யறாங்கன்னா, திரும்ப திரும்ப இந்த நாடு ஒரு இந்துத்துவ நாடுன்னு கட்டமைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாங்க. அதற்கு எதெல்லாம் வாய்ப்பாக கிடைக்கிறதோ அது எல்லாம் அவங்க எப்போது போன முறை ஆட்சியில் இருந்த போதும் எப்படி மதவெறி கலவரங்கள் அவர் திட்டமிட்டு நடத்தினார்களோ அதை போல இன்றைக்கு நடத்துகிறார்கள். ஒரு ஆட்சியாளர்னா ஒரு தவறு நடந்தால் அந்த தவறை சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடணுமே தவிர அதை இன்னும் ஊதி பெரிதாக்குன்ற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. ஆனா என்னன்னா, பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் என்னன்னா சராசரி ஆட்கள். இப்ப சராசரி ஒரு கட்சியில் இருக்க நாளாந்தர பேச்சாளர் நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, எதை வேணாலும் ஆபாசமா பேசுவது, அந்த மாதிரி பேச்சாளர்கள் பேசுகிற பேச்சுக்கு தலைவர்கள் நாங்க பொறுப்பில்லை என்று சொல்வதை போல சாதாரண மனிதர்கள் பேசல. பிஜேபியில ஆட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, பாராளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, மத்திய அமைச்சராக இருக்கிறவங்க எல்லோருமே என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப திரும்ப இதை ஊதி பெரிதாக்குன்ற முயற்சியில் தான் ஈடுபடுறாங்க. ஏன்னா ஐயா சொன்ன மாதிரி கால்நடைகள் என்பது இவர்கள் சொல்வதை போல குறைஞ்சு போயிருக்கும். ஆனா ஆண்டுக்கு ஆண்டு நீங்க போன ஆண்டு இருந்த கால்நடைகள் எண்ணிக்கை விட இந்த ஆண்டு அதிகமாகுது. அது இல்லாம பசுவை தான் கொண்டு சாப்பிடுறாங்கிறது ரொம்ப தவறான செய்தி. இறைச்சிக்காக எந்த மாட்டை எடுக்கிறாங்கன்னா காளை மாடு தான் அதிக புரதம் உள்ளது, அதிக சதைப்பற்று உள்ளது. எனவே அதில் தான் அதுக்கு இறைச்சியாக இது பண்றாங்க. மேலை நாடுகளுக்கு போன ஆண்டை விட இந்த பிஜேபி ஆளக்கூடிய இந்த ஆட்சி குறைந்தபட்சம் 8 விழுக்காடுக்கு மேல அந்த இறைச்சி அதிகரிச்சிருக்குது போன ஆண்டை விட. அப்ப இது எல்லாம் இவர்கள் செய்து கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது ஏதாவது நாம ஒரு காழ்ப்புணர்ச்சி காட்ட வேண்டும் என்பதற்காகவே திரும்ப திரும்ப இந்த மாதிரி செய்வது என்பது மிக கண்டனத்துக்குரியது. ஆனா இது நாடு முழுக்க, ஏன்னா தமிழ்நாட்டில் அதற்கான வாய்ப்பு ஒருபோதும் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி பெரியாரை கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதுதான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா பெரியார்னா ஒரு கடவுள் மறுப்பாளர் என்ற அந்த கட்டை உடைச்சே தமிழ்நாட்டில் கொஞ்ச நாள் தான் ஆகுது. அது பொதுவானவர் எல்லோருக்கும் என்பதை இப்பொழுதுதான் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். எனவே இது ஒரு இந்த உணவு உண்பது என்பது ஒரு தனிநபர் சார்ந்த செயல். அதை ஒரு அரசாங்கம் திட்டமிட்டு நீ இதைத்தான் உண்ண வேண்டும் என ஐயா சொல்லும்போது கூட சொன்னாங்க. இன்னொரு பெரிய செய்தி கூட ஒன்று என்னன்னா, இஸ்லாமியர்கள் பன்றிக்கறியை விரும்ப மாட்டாங்க.
இன்று இஸ்லாமிய நாடுகளில் பன்றிக்கறி விற்பனது என்பது மட்டுமல்ல, இந்த நாட்டில் ஆட்சியை இஸ்லாமிய மன்னர்கள் செய்த போது கூட ஒருபோதும் பன்றிக்கறி தடை செய்யல. நீங்க நல்லா யோசிச்சு பார்க்கணும். அப்ப இவர்கள் இந்துத்துவவாதிகள் தடை செய்யறாங்கன்னா இது எங்க நாடு, நாங்க சொல்றபடிதான் வாழ வேண்டும் என்று அவர்கள் திரும்ப திரும்ப RSS சித்தாந்தத்தை நம்ம மீது திணிக்கிறார்கள் என்பதனுடைய பொருள் தான் இப்படி அவர்கள் செய்வது. சரி தோழர், சுலைமான் நீங்க சொல்லுங்க. அதாவது பெண் தொழிலாளர்கள் நிறைய இந்த தோல் பதனிடும் தொழில்களில் இதுல எல்லாம் ஈடுபட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றது எந்த அளவுக்கு? வந்து ஒரு விஷயம் என்னன்னா, ஐயா சொன்ன மாதிரியும் சகோதரர் சொன்ன மாதிரியும் இன்னைக்கு வந்து உணவு என்பது அவருடைய பழக்க வழக்கங்கள், அதை முதல்ல எடுத்துக்கணும். இன்னைக்கு பல விஷயத்துக்கு இந்த தோல் பயன்படுது, அதனால பல பொருட்கள் உற்பத்தி ஆகின்றன. அதில் பெண்கள் பெரும்பாலாக ஈடுபட்டு, ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டிலாம் போனீங்கன்னா நிறைய வேலைக்கு பெண்கள் தான். ஏன்னா குறைந்த கூலியை கொடுத்து அதிக வேலை வாங்கலாம், இதான் லாஜிக். ஏன்னா பெண்கள் வந்து 4 தடவை வெளியில போக மாட்டாங்க, குடிக்கிறேன் அது குடிக்க போக மாட்டாங்க. பெண்கள் வந்து சின்சியரா வேலை பார்ப்பாங்க, அதனால வந்து குறைந்த அவங்களுக்கு கூலியை கொடுத்து படிப்பாங்க, வேலை பார்ப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு குறைந்த கூலியை கொடுத்து அதிக வேலை வாங்கலான்றது ஒரு லாஜிக். அதனால பெரும்பாலான தொழிற்சாலையில பெண்கள் அதிகமா வேலை செய்யறாங்க, லெதர் ஃபேக்டரியில இந்த மாதிரி எல்லாம். ஆனா அதே நேரத்தில் ஐயா சொன்ன மாதிரியும் இந்த பிஜேபி அரசாங்கம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத கலவரத்தை தூண்டுகின்ற வகையிலே உணவு என்பது அவங்களுடைய பழக்க வழக்கம். ஆதி காலத்துல வந்து இந்த இறைச்சியெல்லாம் வந்து அப்படியே கொன்று அப்படியே சாப்பிட்டாங்க, பச்சையா சாப்பிட்டாங்க. இல்ல நம்ம வந்து அந்த வேட்டை நாகரிகத்திலிருந்து வளர்ந்து வருகிறோம், கல்ச்சர் ஆயிட்டோம். நெருப்பை கண்டுபிடித்த பிறகு சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் பல விதமா சமைச்சு சாப்பிடுறோம். ஆனா உணவு பழக்கம் என்பது அவருடைய ஆதிகால அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். அதுவும் இல்லாம இன்னைக்கு சாதாரண மக்கள் ஏன் அந்த மாட்டு இறைச்சி சாப்பிட்றாங்கன்னா, இன்னைக்கு விலைவாசி உயர்வு. இன்னைக்கு ஆட்டுக்கறி விலை என்ன? 550 ரூபாய் 500 ரூபாய் வித்தா எங்க வாங்கி சாப்பிட முடியும்? ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கூட சம்பளம் கிடைக்காத, வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு வந்து 20 ரூபாய் கூட வருமானம் இல்லாம 70 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கும் பொழுது இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது திட்டமிட்டு ஏற்றுமதியை செய்யறாங்க, அவங்களுக்கு வருமானம், அரசாங்கத்துக்கு வருமானம் வருகின்றது. அதே இந்த நாட்டை வந்து இந்துத்துவ நாடு, இந்து மக்கள், இந்து ராஜ்யம் என்பதை அதற்காக உருவாக்கப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக அதை ஒரு அரசியலாக்கி கொண்டிருக்கின்றன இந்த பிஜேபி அரசாங்கம். சரி, இப்போ நீங்க இந்த இதை வந்து தடையை நீக்கி விட்டார், எல்லாரும் எல்லா இடங்களிலும் இந்த மாதிரி இந்த ஆட்டு இறைச்சி கடைகள் போல மாட்டு இறைச்சி கடைகள் வைக்கலாம், இந்த மாதிரியான தடை நீக்கப்பட்டால் பொருளாதார ரீதியாக நமக்கு முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடுறாங்க, நிறைய விலை, அது வந்து நிறைய விற்கப்படும். மக்கள் வந்து சாதாரணமா தன்னுடைய கஷ்டப்படுற சாதாரண மக்கள் வந்து அதை விரும்பி வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிக வருமானம் தானே கிடைக்கும். அதனால வந்து தடை செய்யணும்ன்ற வேலையே கிடையாது. ஏன் தடை செய்யணும்? இப்போ ஊப்பில ஐயா சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டு இருக்காங்க, மாட்டுக்கறி தின்னார்னு சந்தேகப்பட்டு. இது எவ்வளவு கொடுமையான விஷயம். இந்திய நாட்டுல இந்திய சுதந்திரம் அடைந்து நம்ம 68 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு சுதந்திரமே இல்லாத மாதிரி ஒருத்தர் அடிச்சு கொள்ற அளவுக்கு இவருக்கு யார் தைரியம் கொடுத்தது? கன்னிஸ்திரீகள் அப்படிதான். இவங்க ஒவ்வொரு தடவையும் பாத்தீங்கன்னா இந்த இந்துத்துவ கொள்கையை வைத்து கன்னிஸ்திரீகளை என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, அவர்களை கற்பழித்து கொலை செய்திருக்கின்றார்கள். அது பாதிரியாரை கொண்டு இருக்கார், 2 குழந்தையோட அந்த வேனோட வெறிச்சு கொண்டு இருக்கின்றார்கள். இந்த பிஜேபி அரசாங்கம் என்பது எப்பொழுது அந்த ஆட்சிக்கு வந்தாலும் சரி தன்னுடைய மத இந்துத்துவ கொள்கையை நிலைநாட்டுவதிலே அவர் கவனம் செலுத்துகின்றார்கள். இதை அடியோடியாக நாங்கள் கண்டிக்கின்றோம். கண்டிப்பாக இந்த முறை இவர்கள் கைவிட வேண்டும், இப்படி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றோம். சரி, இந்து முன்னணியை சேர்ந்த அர்ஜுன் சம்பத் அவர்கள் இருக்கிறார்கள். ஹலோ, வணக்கம் சார். ஐயா வணக்கம். நான் அர்ஜுன் சம்பத், இந்து மக்கள் கட்சி தலைவர், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க சார். ஐயா, அதாவது இந்த மாட்டிறைச்சி விஷயத்த ஒரு பெரிய அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. அதாவது எப்படா பாரதிய ஜனதா அரசாங்கத்தை புறத்தள்ள முடியும் அல்லது இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் மேல ஏதாவது ஒரு பழி போட முடியும்னு தேடிக்கொண்டிருப்பவர்கள் வேண்டுமென்றே இந்த விஷயத்தை அரசியலாக்குறாங்க, பெரிது பண்றாங்க. பொதுவாகவே அதாவது இஸ்லாமியர்கள் மட்டும்தான் வந்து மாட்டிறைச்சி திங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தையும் இவங்க ஏற்படுத்துறாங்க. உண்மையிலேயே இஸ்லாத்துல வந்து மாட்டிறைச்சி திங்கணுங்கிறது கட்டாயம் எல்லாம் எதுவும் இல்லை. காஷ்மீர்ல வந்து மாட்டிறைச்சி அந்த தடை சட்டம் இருக்கு. எப்போன்னா அது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி மன்னராட்சி காலத்துல இருந்து அந்த சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை வந்து இப்போ இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகள் வேண்டுமென்றே போய் இத வந்து இப்ப பிஜேபியும் அந்த பிடிபியும் கூட்டணி அரசாங்கம் வந்த உடனே அந்த சட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்காங்க. உண்மையில தமிழர்கள், இந்துக்கள் கோமாதா நம் குலமாதா என்று சொல்லி பசுமாட்டை தெய்வமாக வணங்குபவர்கள். ஆணிரை கவர்தல் அப்படிங்கறதுதான் யுத்தத்திற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒரு இடத்துல யுத்தம் நடக்குது அப்படின்னு சொன்னாலே மாட்டை ஓட்டிட்டு வந்துருவாங்க. அதை திருப்பி வந்து அதை வந்து மீட்டுட்டு வர்றதுதான் தமிழனுடைய கடமை. பஞ்சாப்ல சீக்கியர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கௌமுகாருங்கிற ஒரு சங்க வச்சிருப்பாங்க ஒவ்வொரு வீதியிலையும். யாராவது பசுமாட்டிற்கு தீங்கிழைத்தால் உடனடியாக சென்று சீக்கியர்கள் அந்த பசுமாட்டை காப்பாற்றுவார்கள். பசுமாடு என்பது தாயினுடைய அம்சமாகவும்
பசுமாடு என்பது இந்த மக்களுடைய வழிபாட்டுக்குரியதாகவும் இருக்குது. இத இந்துக்கள் எல்லாரும் சாப்பிடுறாங்க, யாரும் சாப்பிடுறது இல்ல அப்படிங்கிற அந்த விஷயம் எல்லாம் இல்ல. இத ஒரு உணவுப் பொருளாக எந்த காலத்திலும் யாருமே ஒரு விவாதத்திற்கு உண்டாக்குனதே கிடையாது. சரிங்க, ஒரே ஒரு கேள்வி ஐயா. தமிழர்கள் மனதை புண்படுத்த வேண்டும் என்பதற்காக நேற்று திராவிட விடுதலை கழகம் பசு இறைச்சி தின்னும் போராட்டம் நடத்துறாங்க. தைரியம் இருந்தா திராவிடர் விடுதலை கழகம், திராவிட இயக்கங்கள் பன்னிக்கறி திங்க போராட்டம் நடத்த சொல்லுங்க பாக்கலாம். ஏன்னா பன்னிக்கறி தின்னா பாய்க கசாப்பு கடையோட ரெடியா இருக்காங்க, வெட்டி போடுவாங்க. இந்த இந்துக்கள், இந்த தமிழர்கள் பசுமாட்டை வெட்டினாலும் வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். பசுமாட்டை அவங்க இறைச்சி தின்னு கோயில் முன்னாடியே கொண்டு இறைச்சி கடம் வைப்பாங்க, அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பான். இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் வேண்டும் என்று உள்நோக்கத்தோடு பசுமாமிசம் தின்னும் போராட்டம் என்று தமிழ்நாட்டுக்கும் இந்த சட்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த போராட்டத்தை நடத்தி இங்கே மத கலவரத்தை உண்டு பண்ணுகிறார்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், குறிப்பாக திராவிடர் கழகம். அவர்கள் இஸ்லாமிய மத அடிப்படைவாத இயக்கங்களிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு தமிழர்கள் மத்தியிலே அவர்கள் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். இது நீண்ட காலத்திற்கு தமிழகத்திலும் நடக்காது. நிச்சயமாக இதை நாங்கள் முறியடிப்போம். நன்றி, வணக்கம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் அவர்கள் இந்த மாதிரி மாட்டுக்கறி சாப்பிடுகிற போராட்டம் நடத்துகிறாங்க, பன்றிக்கறி சாப்பிடுகிற போராட்டம் நடத்தலை. இதுலேயும் அவங்க பார்ஷியலாக தான் இருக்கிறாங்க. பொதுவாகவே இந்து முன்னணிகள்லாம் சொல்கிறது தான், இவங்க பக்ரீத்துக்கு போய் குள்ளா போடுறாங்க. அப்புறம் ஆனால் ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, அது கலைஞராக இருந்தாலும் சரி, இந்த அம்மா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் குற்றச்சாட்டு இருந்துகிட்டே இருக்குது. சகோதரர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் சொன்னதில் சில விஷயங்கள் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் திராவிடர் கழகம் சம்பந்தமாக சொன்னது சகோதரர் அவர் பதில் சொல்வார் நிச்சயமாக, அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பசுவை இந்துக்களில் பெரும்பாலானோர் ஒரு புனிதமாக வழிபடுகிறார்கள். ஆனால் இந்த சம்பவம் என்பது பசுவை வெட்டியவரை போய் வெட்டல இல்லை. முக்கியமான விஷயம் தான், புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, பசுக்கறியை சாப்பிட்டார் என்று ஒரு வதந்தி. அந்த வதந்தி அங்கே இருக்கக்கூடிய ஊர்காவல் படை கோயிலிலே போய் அறிவிப்பு செய்து மக்களை தூண்டிவிட்டு ஒரு கோயிலிலிருந்து, ஒரு புனிதமான கோயிலிலிருந்து இந்த ஒரு அசிங்கமான ஒரு வேலையை செய்வதற்கு அங்கே சிலர் தூண்டப்படுகிறார்கள், அங்கிருந்து வருகிறார்கள். அந்த மனிதர் கடைசி நேரத்தில் ஒரு இந்து சகோதரத்தை அழைக்கிறார். சகோதரர் அர்ஜுன் சம்பத் மாதிரி ஒருத்தரை என்னை காப்பாற்ற வாருங்கள், இந்த மாதிரி தவறா புரிந்து கொண்டு என்னை கொலை செய்ய வருகிறார்கள் என்று கூட ஒரு இந்து சகோதரத்தை அவர் போய் கூப்பிடுறாரு. இன்னொரு சம்பவம் இங்கே நடந்திருக்கு. ஒரு கிணத்துல பசுமாடு விழுந்துருச்சு. அந்த பசுமாட்டை கூட அங்க இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களால் காப்பாற்ற முடியவில்லை. பெண்கள் மற்ற முதியவர்கள், ஒரு இஸ்லாமிய சகோதரர் அதை எடுத்து காப்பாற்றுறாரு. அப்ப இந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது புனிதம் அல்லது புனிதம் அல்ல, பசுவை கொள்வது என்பதெல்லாம் அல்லது மாடு இறைச்சி சாப்பிடுவதெல்லாம் கிடையாது. இது பாரதிய ஜனதா அல்லது அந்த முன்னணி அமைப்புகள் அவர்கள் செய்யக்கூடிய RSS உடைய துணை அமைப்புகள் அவங்க என்ன செய்வாங்க, RSS என்ன சொல்லுதோ அதைத்தான் இன்னைக்கு பிஜேபி கேட்கணும். இன்றைக்கு பிஜேபியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே RSS சார்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, அதில் பெருமை கொள்கிறோம், எங்களுடைய ரிப்போர்ட் கார்டை போய் அவங்கள்ட்ட போய் காமிக்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப RSS சொல்லக்கூடிய விஷயத்தை தான் இவங்க செய்வாங்க. இப்ப இந்தியாவில் RSS ஓட்டு கேட்டு நாங்கள் எங்களுடைய வாக்கு கொடுங்கன்னு கேட்டிருந்தா பரவாயில்லை. ஆக மோடி வளர்ச்சி என்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நாங்கள் இது போன்று மாட்டு இறைச்சி சாப்பிடக்கூடாது என்று சட்டம் கொண்டு வருவோம் அவங்க சொல்லல, சொல்லி ஆட்சிக்கு வரல. ஒட்டுமொத்த 100% மக்கள்ல, அதாவது ஓட்டு போட்ட 100% மக்கள்ல 30 விழுக்காடு மக்கள் தான் பிஜேபிக்கு வாக்கு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மக்கள் தொகையில வெறும் 20% தான் அவங்க வாக்கு போட்டிருக்காங்க. மீதி 80%ல நீங்க 70%க்கு மேல இந்து சகோதரர்கள் பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவளிக்கவில்லை. சரி, இன்னொரு இஸ்லாமியர்கள் வருகைக்கு முன்னால் இங்கே இந்தியாவில் இந்த மாட்டு இறைச்சி உண்பது இருந்ததா இல்லையா? அழகா சொல்றேன். புத்தர் வருவதற்கு முன்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியர்களும் மாட்டிறைச்சி மட்டுமல்ல, அசோமேதையாகலாம் உங்களுக்கு தெரியும், குதிரைகளையும் சாப்பிட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு குதிரையில சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவார்கள், அதை கூட சாப்பிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நேபாளத்தில் நீங்க போனீங்கன்னா, இந்து நாடு என்று சொல்லக்கூடிய நாட்டில் ஆண்டுதோறும் 1000 மாடுகளை பலியிட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த நாட்டிலே அதை ஒரு புனித வழிபாடாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை நான் ஏன் சொல்கிறேன் சொன்னா, இன்றைக்கு புத்தர் வருவதற்கு முன்னே இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதற்கு பின்னால் இந்து மதத்தை புனருத்தாரணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திலே புத்த மதத்தை இங்கிருந்து அகற்ற வேண்டும் என்ற ஒரு நல்ல காரணம். அன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பெருமகனார் ஆதிசங்கரர், அதே போன்று பலர் இதனுடைய எடுத்த முயற்சியின் காரணமாக புத்த மதம் சீனாவுக்கும் மற்ற தாய்லாந்து போன்ற நாடுகளுக்கும் சென்று விட்டது. இங்கே
பிரச்சனை என்னவென்று சொன்னால், நீங்க மனுஸ்மிருதியில 10வது அதிகாரத்துல 5வது வசனம் சொல்லுது, நீங்கள் உணவுக்காக மாடுகளை வெட்டலாம், மாடுகள் இறைச்சியை சாப்பிடலாம், பசு உள்ளிட்ட என்றே சொல்லுது. மனுஸ்மிருதி சொல்லுது. மனுஸ்மிருதி என்பது இன்னைக்கு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உயர்ஜாதிக்காரர்கள் பெரிதும் போற்றக்கூடிய ஒன்று. அப்ப அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி ஆணிரைகளையோ அல்லது பசுவையோ மாட்டையோ கொண்டு சாப்பிடுவது ஒன்றும் ஒரு விஷயம் அல்ல. ஆனால் இன்றைக்கு அதை புனிதம் என்ற பெயரிலே சிலர் தான், ஒட்டுமொத்த நீங்க இந்து மக்கள் ஒட்டுமொத்தமாக இதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஒரு சிலர் தான் இதை பற்றி பேசுகிறார்கள், ஒரு சில வகுப்பினர் தான் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் என்றால் இதுக்கு என்ன காரணம் சொன்னா, இவை மதமோ புனிதமோ கிடையாது. அப்படி சொன்னா புனிதமான பல பொருள் இந்து மதத்தில் இருக்கு, அவைகளை போட்டி இருக்க வேண்டும். அது நடக்கவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா, இது முழுமையாக அரசியல் தான். இதை அரசியல் ஆக்காதீர்கள் என்று ஏன் ராஜ்நாத் சிங் சொல்றாருன்னா, இது முழுமையாக அரசியலாக இருப்பதால், இந்த அரசியலை கொண்டு ஆட்சிக்கு வந்த ஒரு காரணத்தினால் மீண்டும் இதே போன்று மக்களுக்கு இடையில ஒரு பிளவை ஏற்படுத்தலாம் என்பது மட்டுமல்ல. மனிதன் வேறு, ஆடு வேறு, புலி வேறு. புலி நீங்க கீரையை சாப்பிடாது. புலி ஏன் கீரையை சாப்பிடாதுன்னா அதுக்கு அதனுடைய உடல் அமைப்பு கிடையாது. ஆடு இறைச்சியை சாப்பிடாது, அதற்கு அதனுடைய உடல் அமைப்பு கிடையாது. மனிதன் அப்படி அல்ல. மனிதனுக்கு பல்லில் இருந்து உடல் அமைப்பு வரை இரண்டையும் ஜீரணம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் இறைவன் படைத்திருக்கான். எந்த இறைவன் இந்துக்கும் இறைவனோ, எந்த இறைவன் முஸ்லீமுக்கு இறைவனோ, எந்த இறைவன் கிறிஸ்தவனுக்கு இறைவனோ, அந்த இறைவன் படைத்ததே ஆம்னிவோரஸ் சொல்வாங்க, ஹெர்பிவோரஸ் சொல்வாங்க, அதாவது கார்னிவோரஸ் சொல்வாங்க. ஆனா மனிதன் எப்படிப்பட்டவன்னா ரெண்டையும் உண்ணக்கூடியவன். அதனால இந்த உணவுல போய் புனிதம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவது என்பது ஓட்டுகளை பெறுவதற்காகத்தான் என்பதுதான் என்னுடைய கருத்து. சரி, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாராயணன் அவர்கள் தொடர்பில் இருக்க. ஐயா வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார். ஹலோ வணக்கம், சொல்லுங்க. அதான் சார், இந்த மாட்டுக்கறி அரசியலே இவ்வளவு பெரிய பிரச்சனையாகிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் ஜம்மு காஷ்மீர்ல அந்த விற்க தடை விதித்திருந்ததை நீக்கி இருக்கிறது இன்னும் 2 மாத காலங்களுக்கு. சரி, சுப்ரீம் கோர்ட் தடையை நீக்கல, தடைக்கு ஒரு தடை விதிச்சிருக்காங்க. ஆமா, தடைக்கு தடை. அதனால அதை நீக்கல. ஒன்று. இரண்டாவது, இந்த வதந்தியை அடுத்து, அதாவது பசு கொல்லப்பட்டது என்கின்ற வதந்தியை அடுத்து உத்தரப்பிரதேசில் நடந்த படுகொலையை எல்லாருமே வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. சரி. ஆனால் இதுல ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரங்களை எதிர்கட்சிகளும் ஒரு சில ஊடகங்களும் செய்து கொண்டிருக்கின்றன. என்னவென்றால், பசுவதை தடை என்பதைத்தான் நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊடகங்களிலே எதிர்கட்சியினரும் பலரும் மாட்டிறைச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தடை என்கின்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றளவும் மாட்டிறைச்சி என்பது பஃபலோ, அதாவது எருமை மாட்டினுடைய அந்த பீஃப் தான் அதிக அளவிலே ஏற்றுமதி ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். சரி. அகிலேஷ் யாதவ் அவர்கள் பீஃப் தடை பண்ணீங்களா, எக்ஸ்போர்ட் பண்றதுன்னு கேட்கிறாரு. பீஃப்ன்றது எரும மாடு. தொடர்ந்து எதிர்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இது குறித்து இந்துக்களுடைய புனிதமாக கருதக்கூடிய பசு வதையை மிகவும் கொச்சைப்படுத்தி, கேவலப்படுத்தி, அநாகரிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியதுதான். இதுல நம்முடைய நாட்டில அனைத்து மதத்தினருக்கும் ஒரு அருமையான அவர்களுடைய நம்பிக்கையை போற்றும் விதத்திலே இந்த நாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சிறிய உதாரணம், ஏர் இந்தியா விமானங்களிலே, அதாவது இந்திய அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏர் இந்தியா விமானங்களிலே பன்றிக்கறி, அதாவது போர்க்கு மீட், போர்க்கு பீஃப், அது தடை செய்யப்பட்டுள்ளது. எதற்காக வென்றால், சிறுபான்மையினர் அதை புனிதமாக கருதுவதில்லை, தங்களுடைய மதத்திற்கு எதிராக கருதுவதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து இந்த தடையானது இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அயோத்தியிலே தொடர்ந்து 365 நாட்களும், ஒரு வருடத்தில் அத்தனை நாட்களுக்கும் அங்கே இறைச்சி தடை, இறைச்சி விற்பனை தடை இருக்கிறது. ஆனாலும் பக்ரீத் சமயத்திலே அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு 3 நாட்களும் அந்த இறைச்சி விநியோகம் என்பது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, அல்லது இந்துக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி அவர்களுக்கு புனிதமான ஒன்றை, அவர்களுக்கு புனிதமல்லாத ஒன்றை நாம் மதித்து நடந்து கொள்ளும் பொழுது, அதே போன்ற ஒரு விஷயத்தை பசு வதை தடை சட்டத்திலும் வேண்டும்.
இங்கே அனைத்து இஸ்லாமியர்கள், குறிப்பா பாத்தீங்கன்னா எல்லா இஸ்லாமியர்களும் இதை சொல்வதில்லை. இஸ்லாமியர்களுக்கு அந்த நாம் சொல்வது போல அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்று, அவர்களை தாஜா செய்து வாக்குகள் பெற வேண்டும் என்று நினைப்பவர்கள் தான் இது இஸ்லாமிய சமுதாயத்தையும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தையும் குறிவைத்து நடத்துவதாக ஒரு மிகப்பெரிய பொய் பிரச்சாரத்தை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அங்கே உத்தரப்பிரதேசத்தில் நடந்த அந்த கொலைக்கு மத்திய அரசு காரணம் என்று சொன்னால், இங்கே கோகுல்ராஜ் என்பவருடைய கொலை நடந்துள்ளது. அந்த கோகுல்ராஜ் கொலை குறித்து ஏன் பிரதமர் பேசவில்லை என்று இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் கேட்கவில்லை. இதுவும் கொலை என்றால் அதுவும் கொலைதான். இப்படி வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில எதிர்கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியும் பொறுக்க முடியாது பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நன்றி. அவர் சகோதரர் நாராயணன் ஒரே ஒரு விஷயத்தை சொன்னது உண்மை, நான் வரவேற்கிறேன், அதை கண்டிக்கிறேன். எதை கண்டிக்கிறேன்? இந்த மாதிரி ஒரு கொலை நடந்ததை கண்டிக்கிறேன். அது உலகமே கண்டிக்கிறது, நாராயணன் கண்டிக்கிற வரவேற்கிறேன். ஆனா ஏர் இந்தியாவில் பீஃப் நிறுத்தினது பிஜேபி கிடையாது. இன்னைக்கு அதை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்க வேலையை வேணா செய்யுது. ஏற்கனவே பல புனிதமான ஊர்களில் புனிதமான நாட்கள்ல, காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள்லையும் வள்ளலார் பிறந்த நாள், இந்த நாட்கள்லையும் ஏற்கனவே அந்த மாதிரி மாநிலத்தை தடை செய்தது காங்கிரஸ் ஆட்சி தான். இவங்க ஒன்றும் செய்யல. ஆனா எல்லாவற்றையும் தாங்கள் செய்த மாதிரி ஒரு போலியான கற்பனையை சொல்கிறார்கள். உண்மையிலே இவர்கள் வந்தவன தான் இந்த குழப்பம், சண்டை எல்லாமே நடக்குதே ஒழிய, காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போது இந்த மாதிரி மகாத்மா காந்தி ஜெயந்தி வரும்போது புலால் மறுப்பது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால பாரதிய ஜனதா நாடகம் ஆட வேண்டிய அவசியம் இல்லை. இதுல பாரதிய ஜனதாவை பொறுத்தவரை இந்த விஷயத்தை அரசியலாக்குவதும், இதை பெரிதுபடுத்துவதும், இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்படியே பீகார்ல அதை சொல்லி ஓட்டு வாங்குவதும், தேர்தல் பாருங்க 2 நாளைக்குள்ளேயே சுசில் மோடி சொல்றாரு, அந்த மோடி கண்டிக்கல இதுவரை இந்த தவற, இந்தியாவில் நடந்த தவற கண்டிக்கல. ஆனா இந்த தவறு விஷயத்துல அவர் சொல்றாரு, நாங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா இந்து மக்களிலும் உயர்ஜாதி மக்களுடைய ஓட்டுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு, அங்கே நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய நிதிஷ்குமாரை வீழ்த்துவதற்கு, எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கு வளர்ச்சியை மட்டும் சொன்னவங்க இன்னைக்கு சொல்றாங்கன்னா, இன்னைக்கு இந்த மாட்டுக்கறி விஷயத்தை சொல்றாங்க, இன்னைக்கு 1.25 லட்சம் கோடியை தர்றேன்னு சொல்றாங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு நாங்க 50,000 கோடிக்கு ரோடு போடுறோம்னு சொன்னாங்க. லஞ்சம் என்னென்ன கொடுக்குறாங்க? பெட்ரோல் கொடுக்குறாங்க, ஸ்கூட்டி கொடுக்குறாங்க. இதுவரையும் இந்த இலவசங்களுக்கு எதிராக இருந்த பாரதிய ஜனதா எப்படியாவது பீகாரில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு பல்வேறு ஆயுதங்களை தயார் செய்திருக்கிறார்கள். அந்த ஆயுதங்களில் ஒன்றுதான் இந்த மாதிரி மாட்டிறைச்சி, பசு வதை என்று சொல்வதெல்லாம். பசுவை யாருமே எந்த முஸ்லிம்களோ அல்லது யாருமே கொள்வதில்லை. ஏன்னா சகோதரர் சொன்ன மாதிரி பசுவுடைய இறைச்சியை விட, அதுவும் வயசான பசு இறைச்சியை விட காளை தான். ஆட்டுக்குட்டியில கூட முஸ்லிம்களே என்ன செய்வாங்க, அல்லது எல்லாருமே ஆண் ஆடாகத்தான் இருக்குன்னு தான் நினைப்பாங்க. இது மாதிரி இருக்கிறனால இந்த ஒரு விஷயத்துல சகோதரர் நாராயணன் சொல்ற அந்த ஒரு உண்மைக்காக அவரை நான் வரவேற்கிறேன். மீது எல்லாமே அவருடைய கட்சியை புனிதப்படுத்துவதற்கு பேசிய பேச்சு. சரி, அதாவது உணவு என்பது புனிதமானதா, தேவையானதா, அடிப்படை தேவை என்பதுதான். அது புனிதமோ மதமோ இல்லை என்பதுதான் உண்மை. தொடர்ந்து இது குறித்த ஒரே ஒரு நிமிஷம், அவர் சொன்னார் இல்லையா, பீஃப் மீட்ங்கிறது, பீஃப்ங்கிறது 2 சேர்ந்தது தான். பஃபலோ மீட் வேற, கவு மீட் வேற. அதுதானே ஒழிய பீஃப் என்று சொன்னால் 2ஐயும் சேர்ந்தது என்ற உண்மையும் அவர் இப்ப புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல ரொம்ப தெளிவா வந்திருக்கு, பஃபலோ மீட் வேற, கவு மீட் வேற. இல்ல, அது கரெக்ட் தான். அதுலயும் கூட அந்த வெள்ளையாக இருப்பதை அது சிலை எடுத்தே தெரியல. தொடர்ந்து இடைவேளைக்கு பின் பேசுவோம்.